ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லா, நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி போனோன்னா, ஞாயிற்றுக்கிழமை சண்டேனாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஒன்று கிச்சனில் எதையாவது சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கி சண்டே போவோம். அப்படின்னா வெளியில் போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அப்படி சண்டே போவோம். இல்லைன்னு வைங்களேன், வண்டியில் என் வீட்டுக்காரர் எங்களை கூப்பிட்டுட்டு சுற்றுன்னு சுற்றி வண்டியில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ண கதை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போச்சு. இன்றைக்கி ரோலா சைடு கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் கோல்டு ஷூட் கூப்பிட்டு போனாங்க. இது பாருங்கங்க, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை கேப்பு, அதுக்கு நடுவில் கழுத்தில் துண்டு, நம்மளோட இந்தியாவோட தேசிய கொடியை போட்டுட்டு ஒருத்தர் துபாயில் நடந்து போகிறாரு. மஞ்சப்பை வேறு பக்கத்து கையில் வச்சுருந்தார். நான் அவரை பார்த்துட்டே, அதை அசந்து பார்த்துட்டே இருந்ததில்ல, நான் அவரை வீடியோ எடுக்கல, லாஸ்ட்டில் தான் எடுத்தேன் நான். அதை என் பொண்ணு, ஏம்மா இவ்வளோ நேரம் எடுக்காம விட்டீங்களேன்னு. நான் இல்லைம்மா, அப்படியே அவரை பார்த்து அசந்துட்டேன். அதாவது அவர் அஜித்குமாரும் இல்லை, விஜயும் இல்லை, அவர் நம்மளோட தேசிய கொடியை போட்டுட்ருக்கனால அந்த நமக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் இல்லையா, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது எனக்கு. அப்படின்ட்டு அதனால தான் அந்த இதை என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு, நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க அதை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரோலா போனோம், கோல்டு ஷூட் போனோம், அப்படியே அலைஞ்சிட்டு இந்த ₹2 அதாவது துபாயோட 2 ரியாலுக்கு போயிட்டேன் நான். சவுதிக்குள்ளே போயிட்டேன். துபாயோட 2 திரம்ஸில் நாங்கள் இங்கேருந்து போட்டிங் அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபிளாகவும் இருந்தது. நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் இந்த மே மாதம் வந்திருந்தப்போ நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா கோட்லாம் போட்டு அந்த போட்டில் நாற்ற கோட்டு நாருன்னு அந்த நாற்றம், அதை வருஷத்துக்கு ஒரு தடவை துவைக்கிறானோ என்னென்னு தெரியல, அதை போடுங்கிறானுங்க. அது எப்படி நம்ம உடம்புல போட முடியும்? நம்மளே புர்கா ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேலே புர்கா போட்டு செண்டை அடித்து கம்மு குப்புன்னு உட்காந்துருப்போம். அதில் அந்த நாற்றை தாங்க முடியாத அந்த இதை போடுங்க, அதில் போட்டால் தான் நீங்கள் போட்டில் வர முடியுன்ட்டான். நான் செத்தாலும் பரவாயில்ல, இதில் போட மாட்டேன். என் வீட்டுக்காரர் நீ சாகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ₹200 கொடுத்து டிக்கெட் எடுத்துருக்கேன், சைத்தானே போட்டு தொலைன்ட்டார். சரி என்ன பண்ணுறது, நம்ம புருஷனே இப்படி சொல்லிட்டாரு, அவருக்காக போடுவேன்னு போட்டுட்டு நான் அங்கேருந்து வர வரையும் எனக்கு தண்ணி வர வாடை நாற்றம் தாங்கலை. இந்த கோட்டோட நாற்றம் அதுக்கு மேலே தாங்கலை. அப்படி காமெடியாக போயிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அதுமாரி எந்த ஒரு இதுவும் இல்லை. போட்டும் பார்த்தீங்கன்னா என்னமோ தட்டு மாரி இருக்குது, அதில் சேர் மாரி போட்டு உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது வியூ. நாங்கள் ஈவினிங் டைம் போனோம். அந்த பாருங்கள் எப்படி அழகாக இருந்தது தெரியுமா. எங்கள் பக்கத்துலேயே அது என்னமோ தண்ணியிலேருந்து மீனை பிடிச்சிட்டு, அந்த அது குருவின்னு சொல்லக்கூடாது, அதை புறானும் சொல்ல முடியாது, அது என்னன்னே தெரியல, அது ஒரு பறவை. அது தண்ணியில் உள்ளே போய் அது என்னத்தையோ கொத்திட்டு பறக்குது. செம்மையாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். எனக்கு என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒன்றுனா 1008 யோசனை கற்பனை எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. இந்த தண்ணியில் போகிறோமே, இந்த தண்ணி இந்த போட்டு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை நம்ம இழிச்சிக்கிட்டே கீழே விழுந்தானா என்ன பண்ணுறது, இல்லை நம்மளை யாராவது தள்ளி விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு 1008 கொஷின் நானே எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு என்னையே நான் தட்டி மிதிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு வருவேன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அது அந்த பயத்தோடு தான் வந்தேன். இல்லை வேறு இங்கே சேஃப்க்கு எதுவும் கோட்டு எதுவும் கொடுக்கல. ஒருவேளை துபாய் கவர்மெண்ட் போட்டு மேலே இருக்கிற நம்பிக்கையா, இல்லை போட்டு ஓட்டுறவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்னென்னு தெரியலை. எங்களை மாரி குண்டூஸெல்லாம் ஏற்றி விட்டு அவன் பாட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். நாங்களும் கூப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு அங்கே அப்படியே போகிறோம். இந்த இடத்த பார்க்கும்போது குற்றாலத்தில் எங்கள் ஊர் குற்றாலம் சைடெலாம் இப்படி தான் இருக்கும். துபாய்க்கு உன் ஊர் குற்றாலத்தை இருக்கிறேங்காதீங்க, எங்கள் ஊர் குற்றாலம் சூப்பராக இருக்கும். அதேமாரி திருச்சி மலைக்கோட்டையிலையும் இதேமாரி 2 பக்கமும் கடைகளை போட்டு அதுக்கு நடுவில் நம்ம போவோம்ல, எல்லா ஊர்லேயும் அதேமாரி இருக்கத்தாங்க செய்யும். அவங்கவுங்க ஊரில் விற்கிறத ஜாமானை நம்ம ஊர் ஜாமானை தான் விற்றுட்ருக்காங்க எல்லா இடத்துலையும். அதை நான் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒரு பஜ்ஜி, நம்ம ஒரு சொஜ்ஜி, நம்ம ஒரு போண்டா எல்லாத்தையும் வாங்கி துபாயில் போய் அங்கே போய் அதை சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த போட்டிங்லாம் போயிட்டு அங்கே பெரிய பெரிய போட்டிங்லாம் பார்க்கும்போது என்னோடய மாமியார் என்னோடய புப்பு வந்தாங்கன்னா இன்ஷால்லா இதிலலாம் கூப்பிட்டு போகணும், என் பையன் வந்தாங்கன்னா கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்டு போய்கிட்டே இருந்தது. இவங்களை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி நிறையா அங்கே என்ஜாய் பண்ணோம். நிறையா நான் எடுக்கல வீடியோ. நாங்கள் திரும்ப ரிட்டன் வரும்போது நைட் ஆகிட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் அக்கா பையனை அல்குஸுக்கு போனோம். அங்கே போய் எங்கள் அக்கா பையனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போய் KFC சாப்பிட்டோம். இது என் அக்கா பையன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கெட் ஃபுல்லாக இருந்தது. இது ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டீயும் குடிச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பணும்.
அன்றைக்கி எங்கள் அக்கா பையனை கூப்பிட்டுட்டே நாங்கள் எல்லா இடமும் ஊர் சுற்றிருப்போங்க. ஆனால் அவனுக்கு அன்றைக்கி பார்த்து ஒர்க் இருந்துருச்சு. அதனால் அவன் ஒர்க்குக்கு போயிட்டான். அப்படியே நம்ம துபாய் அப்படியே சுற்றி அங்கிட்டு ஒன்று துபாய் மாலை பார்க்குறோம், புர்ஜ் கலிஃபா பார்க்குறோம், அப்புறம் துபாய் மாலை பார்க்குறோம். அதில் அதாவது நம்ம துபாய்க்கு போயிட்டோம்னாலே நமக்கு வந்து அதாவது நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கோம், அங்கேயுமே பில்டிங்ஸ் இருக்கும். ஆனால் துபாய் மாரி ஒரு கண் கவர்ற மாரி பில்டிங் வந்து துபாயில் தான் இருக்கும். ரொம்ப அழகழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டு. இந்த பில்டிங்கை விட இந்த பில்டிங் டிஃப்ரெண்ட், இந்த பில்டிங்கை விட இந்த பில்டிங் டிஃப்ரெண்ட். அப்படி தான் இருக்கும். நமக்கு வீடியோஸில் இதில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது நம்மளும் இப்போ வந்து இங்கே இருப்போம் அப்படின்னு யாருமே நினைக்கல. இது அல்லாஹ் நாடியிருக்கான் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அதேமாரி அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லாமே நாடுவான். இதெல்லாம் துபாய், துபாய், குவைத், ஓமன் இங்கெல்லாம் போகிறத விட எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா உம்ரா செய்ய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் நானும் சீக்கிரம் போகணும். எல்லாருமே அதேமாரி சீக்கிரம் போகணும். இன்ஷா அல்லாஹ். பை பாய்.